ஒருத்தர் டீ கடைக்காரரு நின்றுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு வெரிகோஸ் வெயின் வந்திருக்கு. ஆனால் அதே மாதிரி வேலை பார்க்குற டீ கடைக்காரவங்க எல்லாருக்கும் வந்திருக்கா பாருங்க, வரல. ஒரு போலீஸ்காரர் நின்றுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒருத்தருக்கு வந்திருக்கு. ஆனால் பல போலீஸ்காரர்கள் நின்றுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வரலையே. நின்றுக்கிட்டே வேலை பார்த்தா வரும், ஆனால் எல்லாருக்கும் வராது. அப்போ காரணம் வேற எதுவும் இருக்கு. கரெக்டுங்களா? வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னா உடனடியாக அலர்ட் ஆகுங்க, உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க. லேசா ஒரு பச்சை கலர் கோடு தெரிய ஆரம்பிக்க பொழுதே உங்களுக்கு ரத்தத்தை சுத்தப்படுத்த ஆரம்பிங்க. இது குறிப்பாக உங்களுடைய இடது கால்கள்லையும் வலது கால்கள்லையும் முழங்காலுக்கு கீழே தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். வெரிகோஸ் வெயின் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தண்ணீர் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுங்க. வெது வெதுப்பான தண்ணீரா கொஞ்சம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கால் பாதத்திற்கு இயக்கம் கொடுங்க, நடங்க. ஒரே ஒரு டீ ஒன்று சொல்றேன், இந்த டீயை மட்டும் டெய்லி 2 வேளை எடுத்துட்டே வாங்க. உங்களுடைய ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நீங்கள் டைலூட் பண்ண ஒரு நிலைக்கு போகும். அந்த கட்டித்தன்மையில் வந்து டைலூட் ஆகும். என்ன பண்ணலாம்னா, ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, வெரிகோஸ் வெயின். இந்த வெரிகோஸ் வெயின் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குதுங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த வெரிகோஸ் வெயின். இந்த வெரிகோஸ் வெயின் வருவதற்கு என்னதான் காரணம், அதை எளிமையாக ஏதாவது குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. அதற்கு ஒரு எளிமையான தீர்வை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த வெரிகோஸ் வெயின் வருவதற்கான அடிப்படையான காரணங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பாலும் நம்ம காமனா சொல்ற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நின்னுகிட்டே வேலை பார்த்தா வந்துருங்க அப்படின்றது தான் அடிப்படையான விஷயமா நம்ம வந்து சொல்றோம். ஆனா நின்னுகிட்டே வேலை பார்க்குற பலருக்கு வரலையே, அங்கே ஏன் அது வந்து வரல, அதை நம்ம யோசிச்சு பார்த்தோமா. ஏன்னா ஒருத்தர் டீ கடைக்காரரு நின்றுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் அவருக்கு வெரிகோஸ் வெயின் வந்திருக்கு. ஆனால் அதே மாதிரி வேலை பார்க்குற டீ கடைக்காரவங்க எல்லாருக்கும் வந்திருக்கா பாருங்க, வரல. ஒரு போலீஸ்காரர் நின்றுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஒருத்தருக்கு வந்திருக்கு. ஆனால் பல போலீஸ்காரர்கள் நின்றுக்கிட்டே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு வரலையே. நின்றுக்கிட்டே வேலை பார்த்தா வரும், ஆனால் எல்லாருக்கும் வராது. அப்போ காரணம் வேற எதுவும் இருக்கு. கரெக்டுங்களா? அவ்வளோதான். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன விஷயம்னா, இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இரத்தத்தில் அதிகப்படியான கழிவுகள் இருந்தால் இரத்த ஓட்டத்தில் எங்கே தேக்கம் ஏற்பட்டாலும் அது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடைப்புகளை ஏற்படுத்தும். அவ்வளோதான். அது வந்து காலுக்கு போகக்கூடிய அந்த ரத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கழிவு ரத்தமாக சேர்ந்ததுனால அங்கே ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டுருச்சு. அடைப்பு ஏற்பட்ட உடனே அது என்ன ஆயிடுச்சுன்னா சுருள ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க விஷயம். ஆமாம், அதாவது ஒரு தண்ணி பைப் இருக்குது. ஒரு தண்ணி பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அது பாட்டுக்கு ஃப்ளோ போயிட்டே இருக்குது. இதில் அது மேலே போய் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஏறு நில்லுங்களேன். ஒரு அந்த ரப்பர் டியூப்பில் தண்ணி போகிறதுல அந்த ரப்பர் டியூப் மேலே ஏறு நில்லுங்க. என்ன நடக்கும், அங்கே தண்ணி விட்டு விட்டு போகும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த ரப்பர் டியூப்பே அப்படியே சுருளும், மடங்கும். கரெக்டுங்களா? அவ்வளோதான். அதுதான் அவர்களுக்கு நடந்தது. அப்போ சிலருக்கு மட்டும் அது வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அவர்களுடைய ரத்தத்தில் மட்டும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழுக்குகளை கழிவுகளை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி அழுக்குகள் கழிவுகள் ரத்தத்தில் சேர்ந்துருக்குதுன்னா நீங்கள் ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற வேலையை தான் நீங்கள் வந்து மெயினாக பண்ணியாகணும். கரெக்டுங்களா? இப்போ பொதுவாக இந்த அடைப்புகள் இருதயத்துக்கு பக்கத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை நம்ம ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிடுறோம். பிரெயினுக்கு பக்கத்தில் இதே மாதிரியே ரத்த குழாய்களில் போய் அங்கே அடைப்புகள் ஏற்பட்டிருக்குது, அங்கே இது மாதிரி அப்படியே வந்து குழா வந்து சுருண்டுருச்சு, அங்கே வெடிக்கிற கண்டிஷனுக்கு போயிருச்சுன்னா அதை நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்றோம். அப்போ இரத்த குழாய்களில் ஏற்பட்ட அடைப்பு தான் இப்படி பெரிய பெரிய நோய்களை கூட உண்டு பண்ணுது. வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னா உடனடியாக அலர்ட் ஆகுங்க, உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க. லேசாக ஒரு பச்சை கலர் கோடு தெரிய ஆரம்பிக்க பொழுதே உங்களுக்கு ரத்தத்தில் சுத்தப்படுத்த ஆரம்பிங்க. இது குறிப்பாக உங்களுடைய இடது கால்கள்லையும் வலது கால்கள்லையும் முழங்காலுக்கு கீழே தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனால் கணுக்காலுக்கிட்டே ஆரம்பிக்கும், அப்புறம் அப்படியே முழங்காலுக்கிட்ட ஏறும், அப்புறம் சில பேருக்கு தொடை வரைக்கும் மேலே ஏற ஆரம்பிச்சிடும். சில நரம்புகள் அப்படி புடைச்சு வெளியிலலாம் வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? ஆமாம், அந்த பச்சை கலரில் லேசாக அப்படி கீரலாக வெடிப்புகள் மாதிரி லேசாக பச்சை கலர் தெரியுதுன்னா உடனடியாக உங்களுடைய ரத்தத்தை சுத்திகரிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்மளுடைய ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கீழே இறங்கி அங்கே மேலே ஏறக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்குல்ல, இங்கே தான் மண்டிகள் தேங்குது. இப்போ இருதயம் நமக்கு இங்கே இருக்குது, இப்போ ஒரு பம்பிங் பண்ணுற மிஷின். இவர் வந்து இப்போ ஒரு டோட்டலாக நம்ம ஃபுல் பாடிக்கும் சென்டரில் இருக்கணும். கரெக்டுங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா நின்னீங்கன்னா ஒரு மேலே ஹைட்டில் இங்கே இருக்குது. கரெக்டாக? நீங்கள் உட்காந்துருக்கப்படும் பொழுது ஓரளவு பரவாயில்ல, ஆனால் நிற்கப்படும் பொழுது நமக்கு வந்து இங்கேருந்து கீழே காலோட குதிங்கால் வரைக்கும் வந்து அந்த ரத்தத்தை கீழே பம்ப் பண்ணி அனுப்பணும். கரெக்டுங்களா? நமக்கு மேலே தலைப்பகுதிக்கு ஈஸியாக அப்படி பம்ப் பண்ணி மேலே அனுப்பிடுவார். அப்போ
இவர் கீழே கால் வரைக்கும் கீழே பம்ப் பண்ணிட்டு அங்கிருந்து மேலே திரும்ப ரத்தம் மேலே ஏறணும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நமக்கு கால் பாதத்தை செகண்ட் ஹார்ட் அப்படின்பாங்க. காப் மசில்ஸை தான் செகண்ட் ஹார்ட்னு சொல்லும் சயின்ஸு. ஆக்சுவலி நீங்கள் உங்களுடைய கால் பாதம் இயங்குனா தான் காப் மசில்ஸே இயங்கும். சரி, காப் மசில்ஸ் தான் செகண்ட் ஹார்ட் அப்படின்னா நீங்கள் படுத்த நிலையில் வச்சு பாருங்கள், காப் மசில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக சுருங்கி விரியுமா? புரியாது. நீங்கள் நடக்கும் பொழுது தான் உங்கள் குதிங்கால் அப்படி தூக்கி தூக்கி மேலே எதுவும் வைக்கப்படும் பொழுது தான் உங்கள் காப் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியும், பம்ப் பண்ணும். அப்போ கீழே இருந்து பம்ப் பண்ணி ரத்தத்தை மேலே தள்ளுற நம்மளுடைய காப் மசில்ஸ் கால் பாதம் இயக்கத்தில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து ரத்தம் மேலே பம்ப் ஆகி ஈஸியாக மேலே போகும். இயக்கம் குறையப்படும் பொழுது ரத்தம் அங்கே தேங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். அதனால் வெரிகோஸ் வெயின் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க, வெது வெதுப்பான தண்ணீராக கொஞ்சம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கால் பாதத்திற்கு இயக்கம் கொடுங்க, நடங்க. ஏன்னா இப்போ கிச்சனில் நின்றுக்கிட்டே வேலை பார்த்தேங்க, அதான் வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு. நிறைய பேர் பாருங்க, டீ கடையில் நின்றுக்கிட்டே வேலை பார்த்தேங்க, அதான் வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு. கரெக்டுங்களா? அப்போ ரத்தத்தில் கழிவு சேர்ந்தவர்களுக்கு இயக்கம் குறைவாக இருந்தால், கால் பாத இயக்கம் குறைவாக இருந்தால் தேக்கமாகி வெரிகோஸ் வெயின் வருதுங்க. அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவங்களுக்கு சொல்யூஷனே நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்குறோன்னா, ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஏதாவது மண் தர கிடச்சிருச்சுன்னா சரிங்க, நீங்கள் அங்கே போயிட்டு நல்ல ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு செப்பலை கலட்டி போட்டுட்டு ஒரு வாக்கிங் போங்க. ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வாக்கிங் போங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மண் தரையில் வெறும் காலில் நடந்தால் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ரத்த ஓட்டம் பம்பிங் செமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நாள், 2வது நாள், 3வது நாள் உங்களுக்கு கால் பாதம், குதிங்கால், காப் மசில்ஸ், முழங்கால்லாம் வலிக்கும். நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் அப்படியே ரெகுலராக பண்ணுங்கள், வலியெல்லாம் எதுவுமே ஏற்படாதுங்க. கால் நல்லா ஃப்ரீ ஆயிருங்க, சர்க்குலேஷன் மேலே ஓட ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் ஆரம்ப கட்டத்திலேயே சரி செஞ்சப்பட்டுரும். ஆனால் நல்லா ரவுண்டாக புடைச்சு அது வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு வந்து புடைச்சிருக்குன்னா நீங்கள் அப்போ போய் வெறும் மட்டும் நடந்தீங்கன்னா பத்தாது. இன்னும் சில விஷயங்கள் பண்ணணும். ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய சில விஷயங்களை பண்ணணும். வேற என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ரத்தத்தை முதல்ல என்ன மாதிரியான கழிவுகள் சேர்ந்தது? ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருச்சு, அதான் அடைச்சிக்கிச்சு. அப்போ கொழுப்பை கரைக்கக்கூடியவர் யார் அப்படின்னம்னா பித்தநீர். பித்தநீரை சுரக்கக்கூடியவர் யாருன்னா லிவர். உங்களுடைய கல்லீரலுடைய எனர்ஜி கம்மியாக இருக்கும், பித்தநீர் கம்மியாக சுரக்கும். அதை அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு வந்து கொழுப்புகளை கரையுங்க. அப்போ ரத்த ஓட்டத்தை சீராகும். அடுத்தது ரத்தத்தை வந்து அதை வந்து டைலூட் பண்ணக்கூடிய வேலை பண்ணணும். டைலூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், லெமன் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு டீ ஒன்று சொல்கிறேன், இந்த டீயை மட்டும் டெய்லி 2 வேளை எடுத்துகிட்டே வாங்க. உங்களுடைய ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நீங்கள் டைலூட் பண்ண ஒரு நிலைக்கு போகும். அந்த கட்டித்தன்மையில் வந்து டைலூட் ஆகும். என்ன பண்ணலாம்னா, ஒரு 1 டம்ளர் தண்ணிங்க, ஒரு 1/2 கால் எலுமிச்சம்பழம், அவ்வளோ 8ல் 1 பங்கு அப்படி வச்சுங்களேன். அதை வந்து பிழிஞ்சிக்கங்க. ஒரு நபருக்கு 1/2 கால் எலுமிச்சம்பழம். அப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்துக்குங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. 1 டம்ளர் தண்ணி, 1/2 கால் எலுமிச்சம்பழம், 1 ஸ்பூன் தேன் கலக்கிட்டு ஸ்பூனில் எடுத்து சுவைச்சு சாப்பிடுங்க. அவ்வளோதான். இதை மட்டும் ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை மாலை 2 வேளை சாப்பிட்டே வாங்க. ஆமாம், பால் டீ காஃபியை நிப்பாட்டிடுங்க. அவசியம் பால் டீ காஃபியை நிப்பாட்டிடுங்க. ஒயிட் சுகரை நிப்பாட்டிடுங்க. வெரிகோஸ் வெயின் உங்களுக்கு சரியாகணும்னா அவசியம் அதை நீங்கள் நிப்பாட்டி தான் ஆகணும். நிப்பாட்டிடுங்க. அதுக்கு பதில் இப்போ லெமன் டீ மட்டும் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. காலையிலையும் மாலையிலையும் இந்த லெமன் டீ எடுங்க. ஆனால் ஸ்பூனில் சுவைச்சு சாப்பிடுங்க, அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்துங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஜூஸ் சொல்கிறேன். இந்த ஜூஸை டெய்லி காலையில் எழுதிட்டே வாங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்களேன். என்ன ஜூஸ்னா அருகம்புல் ஜூஸ். டெய்லி காலையில் அருகம்புல் நல்ல ஒரு கைப்பிடி எடுத்து அரைச்சு ஒரு 150லிருந்து 200 ml அதை ஜூஸ் தயார் பண்ணி ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டே வாங்க. ஃப்ரெஷ்ஷாக அருகம்புல்லை ஜூஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு அந்த அருகம்புல் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, அருகம்புல் பொடி வாங்கிக்கங்க. அருகம்புல் பொடி வாங்கி அதே போல தண்ணியில் கலந்து நீங்கள் வந்து ஜூஸாக சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அருகம்புல் உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ரத்தத்தை மீண்டும் பழைய தன்மைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைனா அருகம்புல் தாங்க. தினந்தோறும் காலையில் அதிகாலையிலேயே எம்டி ஸ்டொமக்லேயே அருகம்புல் ஜூஸை தினந்தோறும் சாப்பிட்டு வாங்க. லெமன் ஹனி டீ காலை மாலை 2 வேளை எடுத்துக்கிட்டே வாங்க. தினந்தோறும் 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10லிருந்து 20 நிமிஷம் வாக்கிங் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுடைய ரத்த ஓட்டம் சீராகி ரத்த தேக்கம் சரியாகி வெரிகோஸ் வெயின் பிரச்சனையிலிருந்து வெளிவருவீங்க. இப்படி ஒரு ஈஸியான வீட்டிலேயே பயன்படுத்தக்கூடிய இந்த டிப்ஸை பயன்படுத்தி வெரிகோஸ் வெயின் என்ற பிரச்சனையிலிருந்து வெளிவர வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.